ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி vlogல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து எப்படி இருக்குன்றதை தான் வந்து காட்டியிருக்கேன். நம்ம கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மாடுலர் கிச்சன் தான், மாடுலர் கிச்சன் கிடையாது. நான் இருக்கிறது வந்துட்டு ரெண்டட் ஹவுஸ். ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். மேபி வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வேறு எங்கேயாவது வீட்டுக்கு மாறணும் அப்படின்னா வந்துட்டு மாடுலர் கிச்சன் வந்து செட் பண்ணுற ஒரு ஐடியா தான் இருக்குது. பட் இப்போ வந்துட்டு நான் எப்படி வந்து வச்சுருக்கணும் அதே தான் வந்து உங்களுக்கும் காட்ட போகிறேன். நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அதாவது நான் இது வரைக்குமே இந்த வீட்டுக்கு வந்து மதியான டைமில் வந்து ஒரு டைம் கூட நான் லைட் யூஸ் பண்ணதே கிடையாது. ஈவினிங் டைம்லேயே வந்து இப்போ சம்மர் சீசனுன்றதுனால சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் கூடமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. இங்கே வந்து அந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும், அதே சமயம் காற்றும் வந்துட்டு நல்லா வரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. ஒரு 2 பேர்கிட்ட வந்து நல்லா தாராளமாக நின்று வேலை செய்யலாம். பட் எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் மட்டும்தான் வேலை செய்வேன். ஸோ அதனால் வந்து கிச்சன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாட்ரேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து பெருசாகவும் இருக்கும், அதே சமயம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த கிச்சனில் வந்து அந்த கடப்பாக்கல் அடிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே ஒரு கடப்பாக்கல் தான் அடிச்சிருப்பாங்க. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப்பில் இருக்கும். அதாவது சிங்க்குக்கு தனியாக ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, மீதி வந்து நம்ம நின்று வேலை செய்கிறதுக்கு அந்த கவுண்டர் டாப் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்போடு சேர்ந்தே வந்து அந்த சிங்க்கு வந்து வந்துடும். அந்த லாஸ்ட்டில் வந்து வர்றதுனால எனக்கு எப்படி இருக்கும்னா வந்து இந்த கவுண்டர் டாப்பும் சிங்க்கும் வந்துட்டு சேர்ந்துருக்கிறதுனால நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரம் தேய்க்க முடியும். ஏன்னா வந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே நான் சமைச்சேன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு இது மேலே படுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு இதில் ஒரு பெரிய மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் அந்த வீட்டில் அதை காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிட்டிங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. நான் இதுவே வந்து லைட் யூஸ் பண்ணாமல் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு லைட்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த சூரிய பகவான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த சால்ட்டு எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த ஜாடியில் வந்துட்டு கல் உப்பு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு மிளகா வந்து இந்த நீட்டு மிளகா இருக்குல்ல அது வந்து போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்துட்டு சால்ட்டும் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து அடுப்பு பக்கத்துலேயே வந்து இந்த பொருள் எல்லாமே வச்சுருக்கணும். மேக்ஸிமம் வந்து இதில் எல்லாமே வைக்க முடியலன்னா கூடமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டுமாவது வந்து நம்ம அடுப்பு பக்கத்தில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு பொருளை வந்து இங்கே வைக்கலாம். என்னுடைய வந்து அந்த கார்னர் வந்து இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த மிளகா தனியா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாமே வந்துட்டு அந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா நெய், அந்த ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஸ்டவ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதுக்கு ஆமாம் 7 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே இந்த ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாவே வருது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் பால் எதனா வந்து ரொம்ப பொங்க விட்டுட்டீங்க இல்லை ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்னர் வந்துட்டு ஸ்லோவாகிடும். இது வரைக்குமே இந்த ஒரு 7 இயர்ஸில் நான் ஒரு 2-3 டைம் வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து இதை சரி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒட்டியிருக்கேன் இந்த ஸ்டிக்கரு. இதுவும் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. இது எல்லாமே வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும். நான் அடுத்த வர வீடியோவில் வந்துட்டு இந்த கவுண்டர் டாப் வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி அந்த மேலே தான் வைக்க முடியும். என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக வந்துட்டு நான் ஒரு டேபிளும் பக்கத்தில் போட்டிருக்கேன். இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் கை கேட்டுற தூரத்தில். இது பக்கத்துலேயே வந்துட்டு மிக்சியும் வச்சுருக்கேன். மிக்சி வந்து இப்போ நாங்கள் ஒரு ரீசெண்ட் டைம்ஸாக தான் சேஞ்ச் பண்ணது. இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு ப்ரீத்தி தான் வச்சுருந்தோம். அது வந்து வேறு ப்ரீத்திலே வந்து இந்த ஒரு மாதிரி ஆக்வா ப்ளூவில் வரும்ல, ப்ரீத்தி ப்ளூ லீஃபா என்னென்னு எனக்கு அது பேர் ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஜோடியாக் மாறிட்டோம். ஜோடியாக்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ தான் வந்து நான் வந்து இதுக்கு அப்டேட் ஆகிருக்கேன்னு சொல்லலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸரும் கொடுத்துருந்தாங்க. ஃபுட் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஃபுட் ப்ராசஸரெல்லாம் வந்து எனக்கு இந்த சப்பாத்தி மாவு பிணையிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஹோப்பே இருக்காது. ஏன்னா அது பிணைஞ்சால் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வருமா இல்லை நல்லா இருக்குமா அப்படின்ற டவுட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போது இந்த ஃபுட் ப்ராசஸரில் நான் எப்படியோ இது வாங்கி ஒரு 4-5 டைம் வந்து நான் சப்பாத்தி மாவு வந்து இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு.
நான் எதிரே பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழலாம் வந்து ஒரு சின்ன சின்ன பாத்திரம், இந்த கண்ணாடி பவுல் எல்லாமே வந்து அதில தான் வச்சிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவன் யூனிட் தான். ஓவன் வந்துட்டு நம்ம வீட்லயே வந்து ஒரு சில பொருளெல்லாம் வாங்கி வச்சு எதுக்குடா வச்சிருக்கோன்னே தெரியாம வச்சிருப்போம்ல. அதில வந்து ஒண்ணு தான் இந்த மைக்ரோவேவ் ஓவன். இது வந்து நான் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹார்ட்லி நான் எத்தன டைம் செஞ்சிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு விரல் விட்டு எண்ணிறலாம். அந்த அளவுக்கு தான் வந்து நான் செஞ்சிருப்பேன். மேக்ஸிமம் இனிமேல் வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் நம்ம நெறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த ஷெல்ஃப்ல வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கும். அதாவது நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் கிச்சன்ல ஒரு 2 ஷெல்ஃப் இருக்கும். இது வந்து ஒரே ஷெல்ஃப் தான் இருக்கும். இதில ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடா இருக்கும். நல்லா எல்லாத்தையும் ஒரே இதில வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். நான் வந்துட்டு இதில புளி, அதுக்கப்புறம் இந்த மாரி ஜாடி, இந்த கொஞ்சம் கொஞ்சம் மளிகை சாமான் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு இதில போட்டு வச்சிருப்பேன். மொத்தம் 4 ஷெல்ஃப் குடுத்துருப்பாங்க. மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என் ஹஸ்பண்ட்க்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு மேல வச்சிருப்பேன். இந்த நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரவை அந்த மாதிரியெல்லாம் மேல வச்சிருப்பேன். அப்புறம் அவர் வந்துட்டு ஏதாவது இந்த ஷேக்கர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. மில்க் ஷேக்லாம் பண்ணுறதுக்கான ஷேக்கர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு அது மேல தான் வச்சிருப்பேன். ஏன்னா பாப்பா வந்து கீழ கை வச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மேல 4த் ஸ்லாப்ல தான் வந்து வச்சிருப்பேன். மீதி எல்லாமே வந்துட்டு நார்மலா எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேயே வந்துட்டு ஒரு சின்ன அந்த பூஜா இது ஷெல்ஃப் வந்து அடிச்சிருப்பாங்க. அதிலே கிச்சன்லேயே தான் இருக்கும். க்ளோஸ்டா குடுத்துருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு வந்துட்டு இது நாங்க இந்த வீட்டுக்கு வந்தம்போது வாங்குனது. அ நல்ல குவாலிட்டி. நம்ம வீட்டு பக்கத்தில இருக்கிற ஒரு பாத்திர கடையில தான் வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாம குவாலிட்டி வைஸ் வந்துட்டு இங்க நல்லாயிருக்கும். அதில வந்துட்டு நார்மலா இந்த தட்டு, சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே வந்துட்டு அதில வச்சுருவேன். மீதி வந்து நார்மலா செய்ற பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டாப்க்கு கீழ வந்துட்டு வச்சு விட்டுருவேன். எப்ப தேவைப்படுதோ அப்போ வந்துட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடை மாரி ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து நார்மலா நம்ம செய்ற அடை மாதிரி கிடையாது. இது இந்த கடலை மாவு இருக்குல்ல, அது வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு, அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு, இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து, தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா பெசஞ்சிடணும். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் இருக்கும்ல, கேழ்வரகு அடைலாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன கன்சிஸ்டன்சில நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோமோ, அந்த மாதிரி வந்து இத ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஈவன் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு அப்படியே பச்சையாவே தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இது கூட நீங்க வேற என்ன வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். மிளகு, சீரகம் கூட வந்துட்டு நெறைய பேர் வந்து இது கூட தட்டிட்டு ஆட் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு சூப்பரா இருக்கும். நான் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், இது கூடவே ஒரு 2 கேரட் துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு அடை மாரி தட்டி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் இந்த டயட்லலாம் இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாப்பிட்டாலே போதும். நல்ல ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு, இது கூடவே வாழைக்காய் வந்து பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அ இந்த இது பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த ஸ்டவ் வந்துட்டு இருக்குல்ல, நான் வந்து எப்பவுமே முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நெறைய வந்துட்டு தொடச்சிட்டு செய்யுங்க. கிளீன் பண்ணிட்டுக்கோங்க. அதாவது சமைச்சு முடிச்ச கையோடவே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிச்சனை வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டும் வந்துட்டு க்ளீனாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு சைக்காலஜியே இருக்குது. ஏன்னா கிச்சனில் வந்து அதிக நேரம் வந்து லேடிஸ் நம்ம தான் வந்து நிற்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து அழுக்காக வச்சுருக்கீங்களோ அப்போ நமக்கு வந்து அப்படியே அதை பண்ணுறவங்க பண்ணுவாங்க, அது நல்லா தான் இருக்கும். இதுவே நம்ம ஒன் டைம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்பொழுது அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயுமே இருக்காது. கிட்டத்தட்ட என்ன ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆக போகுது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எது எதுலேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இத வந்து ஒரு 20 நிமிஷத்துல நம்ம தொடச்சு அழகா வச்சுட்டோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாருக்கும். அதே சமயம் வந்து நம்ம மைண்டும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அந்த மாரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்துட்டு கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் தெரியும். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம நம்ம வீட்ல இருக்க கிச்சன வச்சு தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கூடமே இருக்கு. ஏன்னா நம்ம வீட்ல வந்து முதல்ல போய் இந்த லேடீஸ் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து கிச்சன் தான் அவங்க வீட்ல எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, அழகா
அழகாக இருக்குன்னு நம்ம வீட்டில் இன்ஸ்பயர் ஆகி போயிட்டு கூட மற்றவங்க வீட்டில் செய்கிறவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இல்லை, பெரிய நம்ம இதுவாக இல்லைனாலுமே நம்ம பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடை வந்து சுட்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு தட்ல வந்து தட்டிட்டேன். தட்ல வந்து தட்டும்பொழுது அது வரவே இல்ல. ரொம்ப சிரமமா இருந்துச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வந்து டைரக்ட்டாவே தோசை கல்லுலயே போட்டுட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ